வணக்கம். ஜெஃப்ரி எப்ஸ்டீன். இந்த பேரை கேட்டாலே பல மர்மங்கள், சர்ச்சைகள் எல்லாம் தான் ஞாபகத்துக்கு வரும். அதிகாரம், பணம், அப்புறம் ரொம்பவே கொடூரமான குற்றங்கள். இது எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு சிக்கலான வலை இது. வாங்க, இந்த வலைக்குள்ள இருக்கிற முக்கியமான உண்மைகளை மட்டும் வச்சு இதை கொஞ்சம் கொஞ்சமா அவிழ்த்து பார்க்கலாம். முதல்ல கரீபியன் கடல்ல இருக்கிற ஒரு இடத்துக்கு போலாம். ஒரு 75 ஏக்கர்ல பறந்து விரிஞ்ச ஒரு தனியார் தீவு. பேரு லிட்டில் செயின்ட் ஜேம்ஸ். பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்கும். ஆனா இந்த அழகுக்குள்ள ஒளிஞ்சிருந்த ரகசியங்கள் தான் உலகத்தையே ஒரு உழுக்கு உலுக்கிச்சு. அந்த தீவுக்கு உள்ளூர் மக்கள் ஒரு பட்டப்பேர் வச்சிருந்தாங்க. என்னன்னு தெரியுமா? பெடோஃபில் ஐலாண்ட், அதாவது சிறுவர் காமத்தீவு. யோசிச்சு பாருங்க, ஒரு இடத்துக்கு இப்படி ஒரு பேர் வருதுன்னா அங்க என்ன மாதிரியான கொடூரங்கள் நடந்திருக்கும். அந்த ஒரு பேரே எல்லாத்தையும் சொல்லிடுது இல்லையா? வெளியில இருந்து பார்க்கறவங்களுக்கு அது ஒரு சொர்க்கம். பெரிய பெரிய மாளிகைகள், நீச்சல் குளங்கள், ஹெலிபேடுன்னு சகல வசதிகளும் இருக்கும். ஆனா உள்ள மாட்டிக்கிட்ட அந்த சின்ன சின்ன பொண்ணுங்களுக்கு அது ஒரு நரகம். தப்பிக்கவே முடியாத ஒரு தீவு சிறை. FBI உள்ள போய் பார்த்தப்போ அவங்களுக்கே அதிர்ச்சி. ஒரு கோயில், நிலத்துக்கடியில சுரங்கப்பாதைகள், எங்க பார்த்தாலும் CCTV கேமராக்கள்னு ஒரே மர்மமா இருந்திருக்கு. ஒரு 15 வயசு பொண்ணு எப்படியோ தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு கடல்ல நீந்தி தப்பிக்க முயற்சி பண்ணியிருக்கா. ஆனா அவளை பிடிச்சு பாஸ்போர்ட்டையும் பறிச்சு வச்சிருக்காங்க. இது அங்க நடந்த கொடுமைகள்ல ஒரு சின்ன சாம்பிள் தான். சரி, இந்த மொத்த கொடூரத்துக்கும் பின்னால இந்த வலைப்பின்னலோட மையத்துல இருந்தது யாரு? அவர்தான் ஜெஃப்ரி எப்ஸ்டீன். ஒரு காலத்துல பள்ளி ஆசிரியராயிருந்து இன்னைக்கு கோடீஸ்வர நிதியாளரா உயர்ந்த ஒரு நபர். சொல்லப்போனா எப்ஸ்டீனுக்கு 2 முகங்கள். ஒரு பக்கம் உலகத்தோட கண்ணுக்கு அவன் ஒரு பில்லியனர், பெரிய பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் நெருங்கிய நண்பன், பெரிய கொடையாளி. ஆனா அவனோட இன்னொரு முகம், அந்த நிழல் உலகத்துல அவன் ஒரு கொடூரமான சிறுவர் பாலியல் கடத்தல்காரன், பலரை மிரட்டி பணிய வைக்கிற ஒரு பிளாக்மெயிலர். அவனோட வலை எவ்வளோ சக்தி வாய்ந்ததுன்னு பாருங்க. அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் பில் கிளின்டன் அவரோட பிரைவேட் ஜெட்ல, அதாவது அந்த லோலிதா எக்ஸ்பிரஸ்னு பேர் வச்ச ஜெட்ல 26 தடவை பயணம் செஞ்சிருக்கார். டொனால்ட் ட்ரம்ப் ஒரு காலத்துல நண்பரா இருந்திருக்கார். பிரிட்டிஷ் இளவரசர் ஆண்ட்ரூ, பில் கேட்ஸ், ஏன் ஸ்டீஃபன் ஹாக்கிங் கூட அந்த தீவுக்கு போயிருக்கார். இப்போ கேள்வி என்னன்னா, இவங்க எல்லாரும் அவனோட நண்பர்களா, இல்ல இவங்களெல்லாம் வச்சு அவன் பிளாக்மெயில் செஞ்சானா? இதுதான் இங்க இருக்கிற முக்கியமான மர்மம். இந்த குற்றத்துல எப்ஸ்டீன் தனியா செய்யல. அவனுக்கு ஒரு வலதுகரை இருந்துச்சு. அவங்க பேரு கிளெயின் மேக்ஸ்வெல், ஒரு பெரிய பிரிட்டிஷ் மீடியா முதலாளியோட மகள். இவங்களோட முக்கிய வேலையே என்னன்னா, வறுமையில இருக்கிற சின்ன பொண்ணுங்களா பார்த்து பணம், வேலைன்னு ஆசை வார்த்தை காட்டி ஏமாத்தி எப்ஸ்டீனோட இந்த நரகத்துக்குள்ள கொண்டு வந்து தள்ளுறதுதான். சரி, இவ்ளோ பெரிய குற்றங்கள் நடந்திருக்கு. ஆனா ஏன் நீதி கிடைக்க இவ்ளோ தாமதமாச்சு? இங்க தான் கதை இன்னும் ரொம்பவே சிக்கலாகுது. 2008ல நடந்த ஒரு ஸ்வீட் ஹார்ட் டீல், அதாவது ஒரு இனிப்பான ஒப்பந்தம்னு சொல்லலாம், அது மொத்த நீதியையுமே ஒரு கேள்விக்குறியா ஆக்கிடுச்சு. யோசிச்சு பாருங்க, 2005லே புளோரிடா போலீஸ் ஒரு விசாரணை நடத்துறாங்க. அப்பவே 50க்கும் மேற்பட்ட சிறுமிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இது வெறும் ஆரம்பகட்ட விசாரணையில தெரிஞ்ச கணக்கு மட்டும்தான். சட்டப்படி பார்த்தா அவன் செஞ்ச குற்றங்களுக்கு நிச்சயம் ஆயுள் தண்டனை கிடைச்சிருக்கணும். அதை விட குறைவா எந்த தண்டனையுமே கிடையாது. ஆனா அவனுக்கு கிடைச்ச தண்டனை என்ன தெரியுமா? வெறும் 13 மாசம். அதுவும் எப்படி? ஒரு சாதாரண மாவட்ட ஜெயில்ல பகல் நேரத்துல வெளியில போய் வேலை பார்த்துட்டு வரலாம். இது தண்டனையா இல்ல ஒரு வெக்கேஷனா? நீங்களே சொல்லுங்க. ஆனா இந்த ஒப்பந்தத்தோட மிக மோசமான விஷயம் என்னன்னா, அது எப்ஸ்டீனை மட்டும் காப்பாத்தல. அவனோட சேர்ந்து இந்த குற்றத்துல ஈடுபட்ட, இன்னும் பேர் கூட வெளியே வராத பல சக்தி வாய்ந்த ஆளுங்களையும் அது காப்பாத்துச்சு. அவங்க எல்லாருக்குமே சட்ட பாதுகாப்பு கொடுத்து மொத்த கேஸையுமே முடக்கிட்டாங்க. ஆனா ஒண்ணு, அதிகாரம் வேணா நீதியை வளைக்கலாம், ஆனா உண்மையை எப்பவுமே மறைக்க முடியாது. பாதிக்கப்பட்ட பெண்களோட தைரியமும் சில பத்திரிகையாளர்களோட விடாமுயற்சியும் தான் இந்த கதையோட போக்கையே மாத்தி அமைச்சது. இது ஒரு 10 வருஷ போராட்டம். 2009ல வர்ஜீனியா கியூஃப்ரேங்கிற பாதிக்கப்பட்ட பெண் தைரியமா எப்ஸ்டீன் மேல சிவில் கேஸ் போடுறாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உண்மைகள் வெளியே வர ஆரம்பிக்குது. 2018ல ஜூலி கே பிரவுன்கிற ஒரு பத்திரிகையாளர் அந்த ரகசிய ஒப்பந்தத்தை பத்தி ஒரு கட்டுரை தொடர் வெளியிடுறாங்க. அது மக்கள் கிட்ட பயங்கர கோபத்தை உண்டாக்குது. அந்த அழுத்தத்தோட விளைவாதான் ஜூலி 2019ல எப்ஸ்டீனை மறுபடியும் கைது பண்றாங்க. சரி, இப்போ எப்ஸ்டீன் கைது செய்யப்பட்டாச்சு. இனிமே எல்லா உண்மையும் வெளியில வந்துடும்னு மொத்த உலகமும் எதிர்பார்த்துட்டு இருந்தப்போ கதையில இன்னொரு பெரிய மர்மமான ட்விஸ்ட். ஆகஸ்ட் 10, 2019 கைதியாகி கொஞ்ச வாரங்கள் தான் ஆகியிருந்தது. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அவனோட ஜெயில் செல்ல மர்மமான முறையில இறந்து கிடந்ததா அறிவிக்கிறாங்க. இது தற்கொலையா, இல்ல அவன் வாய் திறந்தா மாட்டிக்க போற பெரிய தலைகளை காப்பாத்துறதுக்காக அவன் அமைதியாக்கப்பட்டானா? இந்த கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் சரியான பதில் இல்ல. அவனோட மரணத்தை சுத்தி ஏகப்பட்ட சந்தேகங்கள்.
உதாரணத்துக்கு அவன் இருந்த செல்லுக்கு வெளியே இருந்த 2 செக்யூரிட்டி கேமராக்களும் அன்னைக்கு ராத்திரி வேலை செய்யல. டியூட்டில இருந்த 2 காவலர்களும் தூங்கிடதா சொல்றாங்க. அப்புறம் ரெக்கார்ட்ஸையும் மாத்தி எழுதியிருக்காங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியம், அவன் சாகறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவனை சூசைட் வாட்ச்ல இருந்து எடுத்திருக்காங்க. பல பெரிய தலைகளோட ரகசியங்களை தெரிஞ்ச ஒரே ஆள் அவன். இவ்ளோ விஷயங்களும் ஒரே நாள்ல தற்செயலா நடக்குமா? எப்ஸ்டீன் இறந்துட்டாலும் கதை இதோட முடியல. அவனோட கூட்டாளி கிளைன் மேக்ஸ்வெல்லுக்கு 20 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைச்சது. இளவரசர் ஆண்ட்ரூ தன்னோட அரச பதவிகளையெல்லாம் இழந்து ஒரு பெரிய தொகையை செட்டில்மெண்ட்டா கொடுக்க வேண்டியிருந்தது. பாதிக்கப்பட்டவங்களுக்காக எப்ஸ்டீனோட சொத்துல இருந்து $121 மில்லியன் ஒரு இழப்பீட்டு நிதியையும் உருவாக்குனாங்க. இந்த கேஸ் சம்பந்தமான ஃபைல்ஸை வெளியிடச் சொல்லி பல கோரிக்கைகள் வந்துச்சு. டொனால்ட் ட்ரம்ப் கூட அவரோட பிரச்சாரத்துல இதை பத்தி பேசினாரு. கடைசியா நவம்பர் 2025ல எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வெளிப்படைத்தன்மை சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. டிசம்பர் 2025 கணக்குப்படி ஒரு 30,000 பக்கங்கள் வரைக்கும் வெளியிட்டிருக்காங்க. ஆனா இது வெறும் ஆரம்பம்தான். இன்னும் கிட்டத்தட்ட 1 மில்லியனுக்கும் அதிகமான பக்கங்கள் ரகசியமாவே இருக்கு. இதுலேருந்து ஒரு விஷயம் தெளிவா புரியுது. பணமும் அதிகாரமும் வேணும்னா ஒரு குற்றத்தை கொஞ்ச நாளைக்கு மறைக்கலாம், ஆனா அதை முழுசா அழிக்கவே முடியாது. வெளியான சில பக்கங்கள்லயே இவ்ளோ பெரிய தலைகளோட பேர்கள் இருக்குன்னா, இன்னும் ரகசியமா வச்சிருக்கிற அந்த 1 மில்லியன் பக்கங்களுக்குள்ள இன்னும் யாருடைய பேர்களெல்லாம் இருட்டுல ஒளிஞ்சிருக்கு? அந்த உண்மைகளெல்லாம் எப்போ வெளியே வரும்? யோசிக்க வேண்டிய கேள்வி.